அனைவருக்கும் வணக்கம். நான் வேதியியல் ஆசிரியர் சுரேஷ்குமார். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th கெமிஸ்ட்ரியில் 7வது பாடம் வெப்ப இயக்கவியல். அதில் ஹெஸ்ஸின் வெப்பம் மாறா கூட்டல் விதி அந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு வினை வந்து மாறாத கன அளவில் அல்லது மாறாத அழுத்தத்தில் நிகழ்த்தப்படுதாங்கிறத பொறுத்து அந்த வினையில் ஏற்படக்கூடிய வெப்ப மாற்றமானது அக ஆற்றல் வேறுபாடு டெல்டா யூ அல்லது வெப்பப்பதிவு டெல்டா ஹெச்சுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது ஒரு வினை நடக்குது, மாறாத கன அளவில் நடக்குதுன்னா அது வந்து டெல்டா யூக்கும், மாறாத அழுத்தத்தில் நடக்கும்போது டெல்டா ஹெச்சுக்கும் சமமாக இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதான் இங்கே பார்க்குறோம். ஒரு வினையில் வினைபொருட்கள் மற்றும் விளைபொருட்களினுடைய அக ஆற்றல் மாறுபாடு மற்றும் வெப்பப்பதிவுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டெல்டா யூ மற்றும் டெல்டா ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பினுடைய நிலையை பொறுத்து அமையக்கூடிய நிலைச்சார்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது இது வழிச்சார்பு கிடையாது, நிலைச்சார்பு. ஏன் நிலைச்சார்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வினையில் வெப்பம் வந்து உறிஞ்சப்பட்டாலும் சரி அல்லது உமிழப்பட்டாலும் சரி அந்த அமைப்பினுடைய ஆரம்ப மற்றும் இறுதி நிலைகளை பொறுத்து மட்டும்தான் அந்த அமைப்பினுடைய வெப்பம் உறிஞ்சப்படுதா உமிழப்படுதாங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறதுனால அது எந்த வழியில் நடக்குது அல்லது எத்தனை ஸ்டெப்பில் எத்தனை படிகளில் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து அமைகிறதில்ல. அப்போ ஒரு வினையில் நடக்கூடிய வெப்ப மாற்றம், வெப்பம் உறிஞ்சப்படுதா உமிழப்படுதா, இது வந்து ஆரம்ப இறுதி நிலையை பொறுத்து அமைகிறதுனால இதை வந்து நிலைச்சார்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை ஜென்ரலாக சொல்லும் போது ஹெஸ் விதி அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக சொல்கிறதுங்கிறத பொதுமைப்படுத்துதல்னு சொல்கிறோம். ஜென்ரலாக சொல்லும் போது ஹெஸ் விதி அப்படிங்கிறோம். ஹெஸ் விதி வந்து ஒரு முக்கியமான கொஷின். இது 2 மார்க்கில் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். ஹெஸ் விதி வரையறு அப்படின்னு. அதாவது மாறாத கன அளவு மற்றும் மாறாத அழுத்தத்தில் ஒரு வினை வந்து ஒரு படியில் நிகழ்ந்தாலும் சரி அல்லது பல படிகளில் நிகழ்ந்தாலும் சரி அந்த வினையினுடைய ஆரம்பம் மற்றும் இறுதி நிலைகள் மாறாமல் இருந்துச்சுன்னா அந்த வினையினுடைய மொத்த என்தால்பி மதிப்பு மாறாமல் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு வினை நடக்குது. அந்த வினை வந்து வினைப்படு பொருள் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், விளைபொருள் பி அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து நேரடியான முறை. ஏவிலேருந்து பி கிடைக்கிறது தான் ஒரு நேரடியான முறைன்னு வச்சுங்க. அதனுடைய வெப்ப மாற்றம் வந்து டெல்டா ஹெச் ஆர். அதாவது வினையினுடைய என்தால்பி மாற்றம். அது அடுத்தது இந்த ஏங்கிற வினைப்படு பொருள்லேருந்து பிங்கிற விளைபொருள் கிடைக்கிறது நேரடியாக இல்லாமல் வேறு ஒரு முறையில் நடக்குதுன்னு வச்சுங்க. ஏவிலேருந்து எக்ஸும் எக்ஸிலேருந்து ஒய்யும் திரும்ப ஒய்யிலேருந்து பி கிடைக்கிறது தான் இன்னொரு முறைன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏவிலேருந்து எக்ஸ் கிடைக்கக்கூடிய வினையினுடைய என்தால்பி மாற்றம் வந்து டெல்டா ஹெச்1, எக்ஸிலேருந்து ஒய் கிடைக்கக்கூடியது டெல்டா ஹெச்2, ஒய்யிலேருந்து பி கிடைக்கக்கூடியது டெல்டா ஹெச்3 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ டெல்டா ஹெச்ஆர் நேரடியாக நடக்கூடிய வினையினுடைய என்தால்பி மாற்றமானது அந்த இன்னொரு வழியில் நடக்கூடிய என்தால்பி மாற்றங்களின் கூடுதலுக்கு சமம். டெல்டா ஹெச்1 ப்ளஸ் டெல்டா ஹெச்2 ப்ளஸ் டெல்டா ஹெச்3க்கு சமம். இதுதான் நம்ம இந்த டெல்டா விதி ஹெஸ் விதியில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஒரு படியில் நடந்தாலும் சரி டெல்டா ஹெச்ஆருங்கிறது ஒரு படியில் நேரடியாக நடக்குது. டெல்டா ஹெச்1 டெல்டா ஹெச்2 டெல்டா ஹெச்3ங்கிறது பல படிகளில், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 படிகளில் நடக்கிறதா நம்ம ஒரு ஜென்ரலான ரியாக்ஷனில் சொல்கிறோம். ஓகே. இப்போ ஹெஸ் விதியினுடைய பயன்பாடுகள். இப்போ என்தால்பி மதிப்புகளை நம்ம இந்த ஹெஸ் விதி எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, என்தால்பி மதிப்பை நேரடியாக அளவிட முடியாத வினைகளுக்கு ஹெஸ் விதியை பயன்படுத்தி வினையினுடைய என்தால்பி மதிப்புகளை நம்ம கணக்கிடலாம். இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினையை நம்ம பார்க்கலாம். கிராஃபைட் கார்பன் இருக்குது. கார்பன்லேருந்து CO2ன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து கிடைக்கக்கூடிய இந்த வினையை கருதலாம். இதில் வினைப்படு பொருள் கிராஃபைட்டு, விளைபொருள் கார்பன் டை ஆக்சைடு. இதில் என்தால்பி மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வினைக்கு டெல்டா ஹெச்1. ஓகேங்களா? அதாவது கார்பன் கிராஃபைட் ஆனது ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சு
O2 வாயுவோடு வினைபுரிந்து CO2 தரக்கூடிய இந்த வினை வந்து என்தால்பி, இந்த வினையின் என்தால்பி மாற்றம் ΔH1. இது ஒரே படியில் நடக்கூடிய வினை. அடுத்தது இந்த கிராஃபைட் ஆனது 1/2 O2 சேர்ந்து, கிராஃபைட் ஆனது 1/2 O2 அரை மூலக்கூறு ஆக்சிஜன், அதாவது ஒரு ஆக்சிஜன் அணுவோடு சேர்ந்து CO அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் மோனாக்சைடு வாயுவை தரக்கூடிய வினை வந்து இது இன்னொரு முறை. இது வந்து முதல் ஸ்டெப்பு இந்த வினையில். இதை வந்து ΔH2ன்னு சொல்கிறோம். அடுத்தது இதை கார்பன் மோனாக்சைடு CO இன்னும் ஒரு அரை O2, இன்னும் ஒரு ஆக்சிஜன் அணு, இது வந்து சேர்ந்து COவோட இன்னும் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து CO2 கிடைக்கக்கூடிய இந்த வினையினுடைய என்தால்பி மாற்றம் ΔH3. இந்த வினையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நம்ம இப்படி நடக்கிறதா கருதலாம். ஓகேங்களா? இந்த வினையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துங்க, கிராஃபைட்லேருந்து தூய CO கிடைக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடிய இந்த வினை வந்து பார்த்திங்கன்னா அந்த வினையினுடைய என்தால்பி மதிப்பை கணக்கிடுறது மிக மிக கடினமான விஷயம். அதாவது இந்த வினையை பொறுத்த வரைக்கும் ΔH2 கண்டுபிடிக்கக்கூடிய கிராஃபைட்டோட ஆக்சிஜன் சேர்ந்து CO கிடைக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு கிடைக்கக்கூடிய இந்த வினையினுடைய என்தால்பி மாற்றம் ΔH2 கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? சரி. ஆனால் இதுவே ΔH1 கண்டுபிடிக்கிறதும் சரி, COலேருந்து CO2 கிடைக்கக்கூடிய இந்த ΔH3 கண்டுபிடிக்கிறதும் சரி, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது சோதனை அடிப்படையில் கண்டறிஞ்ச உண்மை. சரி, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தெரிஞ்ச ஒன்றுலேருந்து தெரியாத ஒன்றை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த மதிப்புகளை இங்கே கொடுத்துருக்காங்க. கிராஃபைட்டை CO2 அதே போல் CO வந்து CO2 மாற்றக்கூடிய இந்த 2 ஆக்சிஜனேற்ற வினைகளினுடைய என்தால்பி மதிப்பை எளிதாக அளக்க முடியும். அதனுடைய தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஃபைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கக்கூடிய இந்த வினையினுடைய எரிதல் வினை வெப்பம் பார்த்திங்கன்னா -393.5 கிலோஜூல். இது வெப்ப உமிழ் வினையாக இருக்குது. அதே போல் கார்பன் மோனாக்சைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கக்கூடிய ΔH3 இந்த வினைக்கு வந்து பார்த்திங்கன்னா -283.5 கிலோஜூலாக இருக்குது. இந்த இதிலிருந்து நம்ம ΔH2 மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? கிராஃபைட்லேருந்து CO2 உருவாதல் கிடைக்கக்கூடிய உருவாதல் என்தால்பி மதிப்பை ஹெஸ் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஹெஸ் விதி படி என்ன சொல்லலாம்? இந்த வினைக்கு ΔH1 ΔH2 + ΔH3. ΔH1ங்கிறது கிராஃபைட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கக்கூடிய வினையினுடைய எரிதல் வினை வெப்பம் பார்த்திங்கன்னா -393.5 கிலோஜூல். ΔH2ங்கிறது நமக்கு தெரியாது. ΔH3 அப்படிங்கிறது கிராஃபைட்லேருந்து, அதாவது CO கிடைக்கக்கூடிய வினையினுடைய வினை வழிமுறை பார்த்திங்கன்னா 283.5 கிலோஜூல். ஓகேங்களா? இப்போ நமக்கு அந்த ΔH2 அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், அது நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த -283.5 வந்து அந்த சைடு கொண்டுட்டு போகிறோம். இப்போ -393.5 + 283.5 கிலோஜூல். அப்போ எக்ஸ் மதிப்பு -110ன்னு வரும். 110 தான் வரும். ஏன்னா 0.5 சமமாக இருக்கிறதுனால -110ன்னு இருக்கும். இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத வினையினுடைய எரிதல் என்தால்பி மதிப்பை ஏற்கனவே தெரிஞ்ச எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய வினையினுடைய என்தால்பி மதிப்பிலேருந்து நம்ம இந்த ஹெஸ் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இதுதான் அதனுடைய பயன். ஓகேங்களா? சரி, இந்த ஹெஸ் விதி வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 7.9 படிகக்கூடு ஆற்றல், அதாவது ΔH படிகக்கூட்டினுடைய என்தால்பி மதிப்பு. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். படிகக்கூடு ஆற்றல் என்றால் என்ன, படிகக்கூடு என்தால்பி என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். படிகக்கூடு
ஆற்றல் அல்லது படிக்கக்கூடிய என்தால்பின்னு கேட்கலாம். இப்போ ஒரு படிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு படிகம் அப்படின்னா நேர் அயனி எதிர் அயனி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அயனிகளை அந்த ஒவ்வொரு அயனிகளும் பார்த்திங்கன்னா அணிக்கோவை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அயனிகளும் இருக்கக்கூடிய பொசிஷன் அந்த இடத்துக்கு பேர் படிக அணிக்கோவை புள்ளிம்பாங்க. இப்போ ஒரு படிகத்தில் இருக்கக்கூடிய அந்த அயனிகளை அதனுடைய அணிக்கோவை புள்ளியிலிருந்து துரத்தி அடிக்கிறதுக்கு, அதாவது எவ்வளோ தூரம்னா ஒரு முடிவில்லா தொலைவுக்கு, ஒரு தூரமாக முடிவில்லா தொலைவிற்கு நீக்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலினுடைய அளவுக்கு பேர் தான் படிகக்கூடு ஆற்றல். அந்த படிகத்தினுடைய படிகக்கூடு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு படிகத்தில் உள்ள அயனிகளை அதன் படிக அணிக்கோவை புள்ளிகளிலிருந்து முடிவில்லா தொலைவிற்கு நீக்குவதற்கு தேவைப்படும் ஆற்றலின் அளவு அப்படிகத்தின் படிகக்கூடு ஆற்றல் என வரையறுக்கப்படுது. அதை படிகக்கூடு என்தால்பின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சோடியம் குளோரைடு சாலிட், இது ஒரு படிகம். உப்புன்னு சொல்கிறோம்ல, இது அந்த கல் உப்புன்னு சொல்லும் போது இது படிகமாக இருக்கும், கிறிஸ்டலாக இருக்கும். அதில் 2 அயனிகள் இருக்குது. ஒன்று நேர் அயனி வந்து பார்த்திங்கன்னா Na+, எதிர் அயனி பார்த்திங்கன்னா Cl-. இரண்டையும் வாயு நிலையில் அயனிகளாக மாற்றி அந்த படிக அணுக்கோவை புள்ளியிலிருந்து வெளியேற்றும் போது நம்ம கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1 மோல் சோடியம் குளோரைடுக்கு ப்ளஸ் 788 கிலோஜூல் ஆற்றல் கொடுக்குறோம். அதாவது வெப்பம் கொள்வினை. நம்ம வெப்பத்தை கொடுத்து அயனிகளை வெளியேற்றுறோம். ஓகேங்களா? இந்த சமன்பாட்டிலிருந்து இப்போ 1 மோல் சோடியம் குளோரைடு படிகத்திலிருந்து Na+ மற்றும் Cl- அயனிகளை பிரிக்கிறதுக்கு இந்த ஆற்றல் தேவைப்படுதுன்னு பார்த்தோம் ஏற்கனவே. இப்போ அடுத்தது பார்ன் ஹேபர் சுற்று. ஓகேங்களா? இப்போ ஒரு வினையினுடைய ஆற்றலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அணுகுமுறைக்கு பேர் தான் பார்ன் ஹேபர் சுற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுற்றை வந்து இந்த மெத்தட் யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ஜெர்மன் அறிவியலாளர்கள் 2 பேர். ஒன்று வந்து மேக்ஸ் பார்ன், இன்னொன்று ஃப்ரிட்ஜ் ஹேபர் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட்டு இந்த இதை கொண்டு வந்தாங்க, இந்த சுற்றை. அதனால் அவங்க பேரை வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பேர்லேயும் கடைசி இருக்கக்கூடிய பார்ன் ஹேபர் 2 சேர்த்து பார்ன் ஹேபர் சுற்று அப்படின்னு இது அழைக்கப்படுது. ஓகேங்களா? இது எப்படி அப்படின்னா, ஒரு உலோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அலோகத்தோடு வினைபுரியணும். ஹேலஜன் அல்லது ஆக்சிஜன் இரண்டுமே அலோகம் தான். அப்போ ஒரு உலோகமானது ஹேலஜன் அல்லது ஆக்சிஜன் போன்ற அலோகத்தோடு சேர்ந்து அயனி சேர்மத்தை உருவாக்கக்கூடிய வினைகளை இந்த சுற்றில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வேறு எந்த முறையிலையும் நேரடியாக கணக்கிட முடியாத படிகக்கூடு ஆற்றலை கணக்கிடுவதற்கு இந்த பார்ன் ஹேபர் சுற்று பயன்படுது. ஓகேங்களா? இப்போ இந்த சுற்றில் பார்த்தீங்க அப்படின்னா படிகக்கூடு என்தால்பி கணக்கிடுவதற்கு ஹெஸ் விதியை தான், ஏற்கனவே பார்த்த ஹெஸ் விதியை தான் பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கார உலோக ஹேலைடு இருக்குதுன்னு வச்சுங்க. Mx சாலிடுங்கிறது கார உலோக ஹேலைடு, எம்ங்கிறது மெட்டல், அது கார உலோகம்னு சொல்லுவோம். எக்ஸுங்கிறது ஹேலஜன், அதனால் அதை ஹேலைடுன்னு சொல்லுவோம். அப்போ Mxங்கிறது என்ன சொல்லணும், பொதுவாக கார உலோக ஹேலைடு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அயனி படிகம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு சோடியம் குளோரைடுன்னு சொல்கிறோம்ல, சோடியம்ங்கிறது ஒரு கார உலோகம் மெட்டல் எம்னு வச்சுக்கலாம். Clங்கிறது ஹேலஜன் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். NaClங்கிறத நம்ம எடுத்துக்காட்டாக இதை சொல்லலாம். ஓகேங்களா? அதை நம்ம பின்னாடி எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். இது இப்போ பொதுவான ஒரு வினைக்கு நம்ம இந்த ஹெஸ் விதியை பயன்படுத்தி எப்படி இந்த பார்ன் ஹேபர் விதியை சுற்றில் பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம். இப்போ மெட்டல் கார உலோகம் சாலிடாக இருக்குது, திடப்பொருளாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 1/2x2, அதாவது வாயு நிலையில் உள்ள ஹேலஜன் மூலக்கூறோட வினைபுரியுது. அப்படி வினைபுரியும் போது ΔHF, அதாவது Mxங்கிற ஒரு கார உலோகம் கிடைக்குது. அதனுடைய உருவாதல் என்தால்பி மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ΔHFன்னு சொல்லலாம். இது நேரடியாக ஒரு ஸ்டெப்பில் நடக்கக்கூடியது. இதையே பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப்பில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ மெட்டல் சாலிடாக இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ΔH1ங்கிற முறையில் இந்த என்தால்பி மாற்றத்தில் என்னாங்கன்னா மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா கேஸஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகேங்களா? சாலிடாக இருக்கக்கூடியது வாயு நிலைக்கு மாறுது, அதாவது சப்ளிமேஷன் பதங்கமாதல்னு சொல்லலாம். அதே போல் வாயு நிலையில் இருக்கக்கூடிய மெட்டலானது M+ கேஸ்னு மாறுது.
அதாவது அயனியாக மாறி இருக்கு. இப்போ இது அயனியாக மாற்றல்னு சொல்லலாம் டெல் H3. அதே போல் ஹேலஜன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஹேலஜன் இருக்கிறது, மூலக்கூறு நிலையில் இருக்கிறது. டெல்டா H2ங்கிற என்தால்பி மாற்றத்தின் மூலம் எக்ஸ் ஹேலஜன், அதாவது அணுவாக மாறுது, அதாவது பிரிகையுறுது அப்படின்னு சொல்லலாம். டெல்டா H2னா பிரிகையுறுதுன்னு சொல்லலாம். அடுத்தது எக்ஸ் ஹேலஜன்கிறது வாயு நிலையில் உள்ள ஒரு ஹேலஜனானது வாயு நிலையில் உள்ள ஒரு எதிர் அயனியாக மாறுது. இதை எலக்ட்ரான் ஆட்ட மதிப்புன்னு சொல்லலாம். அப்போ டெல்டா H4ங்கிறது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்புன்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் ஹேலஜனும் அதாவது M+ ஹேலஜனும் கார உலோக அயனியாக இருக்கக்கூடிய வாயு நிலையில் இருக்கக்கூடிய கார உலோக அயனியும் வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஹேலஜன் அயனியும் அதாவது எதிர் அயனியும் வினைபுரிந்து MX அப்படிங்கிற ஒரு சாலிட் கார உலோகம் அயனி படிகம் உருவாகுது. ஓகேங்களா? இந்த வினையை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ டெல்டா H1 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் வந்து சாலிட்லேருந்து மெட்டல் வந்து கேசி ஸ்டேட்டாக மாறக்கூடியது படிகமாதல் வெப்பம் பதங்கமாதல்னு சொல்லலாம் டெல்டா H1. அடுத்தது டெல்டா H2ங்கிறத மூலக்கூறு நிலையில் இருக்கக்கூடிய ஹேலஜனானது அணுவாக மாறுது, பிரிகையுறுதல் வெப்பம். டெல்டா H2ங்கிறது பிரிகையுறுதல் வெப்பம்னு சொல்லலாம். அடுத்தது டெல்டா H3ங்கிறத வாயு நிலையில் இருக்கக்கூடிய மெட்டலானது வாயு நிலையில் இருக்கக்கூடிய அயனியாக மாறுது. இது அயனியாக்கு மாற்றல்னு சொல்லலாம் டெல்டா H3. டெல்டா H4 வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர் அயனியாக மாறுறது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐந்தாவது யூவை பார்த்தோம் அப்படின்னா யூ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா திண்ம மெட்டல் ஹாலைடு உருவாதனுடைய படிகக்கூடு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டெல்டா HF அதாவது ஃபார்மேஷன் என்தால்பின்னு சொல்லலாம். உருவாதல் என்தால்பி மாற்றம், ஒரு வினையினுடைய என்தால்பி மாற்றம் உருவாதல் என்தால்பி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹெச்சினுடைய வெப்பமாறா கூட்டல் இப்படி பார்த்தோம் அப்படின்னா டெல்டா HF = டெல்டா H1 + டெல்டா H2 + டெல்டா H3 + டெல்டா H4 + U. இப்போ நமக்கு U மதிப்பு கண்டுபிடிக்கணும், படிகக்கூடு ஆற்றலினுடைய இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ U அந்த பக்கம் வச்சுக்கிறோம். டெல்டா HF மைனஸ் இது எல்லாத்தையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு மைனஸ்னு போட்டு ஹோல் ப்ராக்கெட்டுக்குள்ளே டெல்டா H1 + டெல்டா H2 + டெல்டா H3 + டெல்டா H4ன்னு சொல்லலாம். அல்லது U = டெல்டா HF மைனஸ் டெல்டா H1 மைனஸ் டெல்டா H2 மைனஸ் டெல்டா H3 மைனஸ் டெல்டா H4ன்னு சொல்லலாம். அப்போ சோடியம் குளோரைடு படிகத்தினுடைய படிகக்கூடு ஆற்றலை கணக்கிடுவதற்கு இந்த பான்ஹாபர் சுற்றை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இந்த சோடியம் குளோரைடு வந்து நம்ம எடுத்துக்காட்டுக்காக இப்போ பயன்படுத்த போகிறோம். இப்போ ஒரு வினையில் பார்த்தீங்க அப்படின்னா ஈடுபடக்கூடிய வினைப்படு பொருட்கள் வந்து தனிமை நிலையில் தனிமை நிலையில் இருந்துச்சுன்னு வச்சுங்க. அதே போல் விளைபொருளுக்கு வந்து அதனுடைய திட்ட நிலைகளில் இருந்துச்சுன்னா அப்போ 1 பார் அழுத்தத்தில் வினையில் ஏற்படக்கூடிய மொத்த என்தால்பி மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு படிகத்தினுடைய உருவாதல் என்தால்பி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சோடியம் குளோரைடு உருவாக்கக்கூடிய வினை வந்து பார்த்திங்கன்னா 5 படியில் நடக்குது. இந்த ஒவ்வொரு படியில் நடக்கக்கூடிய என்தால்பி மாற்றங்களுடைய கூடுதல் தான் இந்த ஒரு படியில் நடக்கக்கூடிய என்தால்பி உருவாதல் என்தால்பி மாற்றம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோடியம் சாலிடானது போன இதில் பார்த்தோம்ல இதே தான். மெட்டல்ங்கிற இடத்துல சோடியம் இருக்கும், எக்ஸுங்கிற இடத்துல ஹேலஜன் இருக்கும், மீதி எல்லாம் இதுவே தான். ஓகேங்களா? அப்போ சோடியம் சாலிடானது சோடியம் கேஸாக மாறக்கூடிய டெல்டா H1 வந்து அயனியாக்கு மாற்றல் மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்டா H1 பார்த்திங்கன்னா கேஸாக மாறுது, சாலிட்லேருந்து கேஸாக மாறுது பதங்கமாதல் வெப்பம். பதங்கமாதல் அப்படின்னா நம்ம வெப்பம் கொடுக்கும் பொழுது வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு அது திண்ம நிலையிலேருந்து நேரடியாக ஆவி நிலைக்கு மாறுது. அப்போ அது ப்ளஸ்ன்னு தான் இருக்கும். வெப்பம் கொள்வினை 108.7 kJ mol/, -1. டெல்டா HFங்கிறது சோடியம் குளோரைனுடைய உருவாதல் வெப்பம் டெல்டா HF. இது மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா -411.3 kJ mol/, -1. அதாவது 1 மோல் சோடியம் குளோரைடு உருவாகும்போது -411.3 kJ வெப்ப ஆற்றல் வெளியிடப்படுது. அப்போ இது வெப்பம் உமிழ்வினை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெல்டா H2ங்கிறது சோடியம் கேஸுங்கிறது
அதாவது டெல்டா H2 சோடியம் கேஸ்லேருந்து சோடியம் Na ப்ளஸ் கேஸாக மாறுது அயனியாக மாற்றல் மதிப்பு. ஓகேங்களா, அது என்ன மதிப்பு அப்படின்னு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 495.0 கிலோஜூல் மோல் பவர் -1. சோடியம் வாயுவானது Na ப்ளஸ் அயனியாக மாறும் பொழுது ஒரு எலக்ட்ரானை வெளிவிட்டுட்டு Na கேஸ்லேருந்து சோடியம் கேஸ்லேருந்து Na ப்ளஸ் கேஸாக மாறுது. அப்போ ஒரு எலக்ட்ரானை வெளிவிடுது. அதுக்கு வெப்ப ஆற்றலை நம்ம கொடுக்குறோம். அதனால் இது வந்து வெப்பம் கொள்வினை எவ்வளோ இருக்குன்னா 495 கிலோஜூல் மோல் பவர் -1 இருக்குது. அடுத்து டெல்டா H3ங்கிறது குளோரைடினுடைய பிரிகை ஆற்றல். இப்போ குளோரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 Cl2ங்கிறது அரை குளோரின் மூலக்கூறுன்னு அர்த்தம். மூலக்கூறு வடிவில் இருக்கக்கூடியது அயனி நிலையில் அணுவாக மாறுது. தனிம நிலைக்கு மாறும் பொழுது Cl கேஸாக மாறும்போது இது டெல்டா H3. இதனுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 244 கிலோஜூல் மோல் பவர் -1. இதுவே குளோரினானது வாயு நிலையிலிருந்து எதிர் அயனியாக மாற முடியும். வாயு நிலையில் இருக்கக்கூடிய எதிர் அயனியாக மாறும்போது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு எதிர் அயனியாக மாறுது. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே வெப்பத்தை உமிழும். அது வெப்பம் உமிழ்வினை. அதனால் -349.0 கிலோஜூல் மோல் பவர் -1 கொடுத்துருக்கு. இப்போ சோடியம் குளோரினுடைய படிகக்கூடு ஆற்றல் வந்து இப்போ U பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு சமம்னா டெல்டா HF = டெல்டா H1 + டெல்டா H2 + 1/2 டெல்டா H3 + டெல்டா H4 + Uக்கு சமம். சரிங்களா, ஏன் டெல்டா H3க்கு வந்து 1/2ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா 1/2 Cl2லேருந்து அரை குளோரின் மூலக்கூறுலேருந்து ஒரு குளோரின் அணு உருவாகுது. அப்படிங்கிறதுனால 1/2ஆல் டெல்டா H3யை அந்த எலக்ட்ரான் மதிப்பை 1/2ஆல் பெருக்கணும். இப்போ U மதிப்பு தான் வேணும் படிகக்கூடு ஆற்றல். அப்போ டெல்டா HF மைனஸ் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் டெல்டா H1க்கு முன்னாடி மைனஸ் டெல்டா H2க்கு முன்னாடி மைனஸ் போடலாம். நம்ம பொதுவாக கொண்டு போயிட்டோம். மைனஸ்னு போட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய டெல்டா H1 டெல்டா H2 டெல்டா H3 டெல்டா H4 அந்த பக்கம் கொண்டுட்டு போயிட்டோம். ஓகேங்களா, அடுத்தது U மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா HF வந்து சோடியம் குளோரைனுடைய உருவாதல் வெப்பம் -411.3. டெல்டா H1க்கு அந்த மதிப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ மொத்தமாக சுருக்கி பார்க்கும் பொழுது -411.3 அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இது மொத்த மதிப்பு -376.7. இப்போ கழிக்கும் பொழுது -788 கிலோஜூல் மோல் பவர் -1 வருது. இதுதான் சோடியம் குளோரினுடைய படிகக்கூடு ஆற்றல். இந்த படிகக்கூடு ஆற்றலில் இருக்கக்கூடிய இந்த எதிர்குறி வந்து எதை குறிக்குது அப்படின்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய சோடியம் Na ப்ளஸ் அயனி மற்றும் Cl மைனஸ் அயனியிலிருந்து சோடியம் குளோரைடு உருவாகும் போது இவ்வளோ ஆற்றல் வெளிப்படுது அப்படின்னு குறிக்குது. அதாவது வாயு நிலையில் இருக்கக்கூடிய Na ப்ளஸ் அயனி Cl மைனஸ் அயனியிலிருந்து NaCl உருவாக்கக்கூடிய ஆற்றலை குறிக்குது. அப்போ அந்த NaCl அந்த Na ப்ளஸ் Cl மைனஸ் அயனிகளை வெளியேற்றுவதற்கு இவ்வளோ ஆற்றல் நம்ம கொடுக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த காணொளியில் வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி பார்த்ததில் இந்த ஹெஸ் விதி, படிகக்கூடு ஆற்றல், இதை முக்கியமாக 2 மார்க்கில் கேட்கலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ஹெஸ் விதியின் பயன்கள் எதை கேட்கலாம். அதை விட முக்கியமானது இந்த NaCl கணக்கில் இதை வச்சு ஒரு 5 மார்க்கில் அல்லது குறைஞ்சது ஒரு 3 மார்க்கில் ஒரு கணக்கு 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 மார்க்கில் இந்த கணக்கு கேட்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து NaCl வச்சு கேட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தன்மதிப்பீட்டில் மெக்னீசியமும் புரோமினும் சேர்ந்து மெக்னீசியம் புரோமைடு இது ஒரு கார உலோகம். ஓகேங்களா, அதாவது இது ஒரு அயனி படிகம் MgBr. அந்த கணக்கை வச்சு இதே அடிப்படையில் அந்த கணக்கை பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த கணக்கை வந்து அந்த அடிப்படையில் நீங்கள் எழுதி பார்த்தா ஈஸியாக புரியும். புத்தகத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கான விடை கொடுத்துருக்கு. இதை ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
இந்த கணக்கு எளிதில் உங்களுக்கு புரியும். அடுத்த வகுப்பில் நம்ம வெப்ப இயக்கங்களின் இரண்டாம் விதி பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.